சேலம் பக்கத்துல இருந்த சின்ன வாயல் கிராமம். மதியம் ரோட்ல நடக்க கூட முடியல. அந்த ஊர்ல மணின்ற பள்ளி பையன் இருந்தான். ஒரு நாள் அவ அம்மா கவலையா சொன்னாங்க, இந்த மாத செலவுக்கு பணம் போதலப்பா. அடுத்த நாள் காலை அருண் வீட்டு பின்புறம் இருந்த தர்பூசணி, நுங்கு எல்லாத்தையும் எடுத்தான். ரோட்டோரம் ஒரு சின்ன ஜூஸ் கடை வச்சான். ஆனா முதல்ல யாருமே வரல. இந்த சின்ன பையன் கடை போட்டிருக்கானே, இவனால என்ன ஜூஸ் நல்லா செய்ய முடியும்? ஆனா மதிய வெயில் அதிகமானதும் ஒருத்தர் ஜூஸ் கேட்டார். தம்பி, ஒரு தர்பூசணி ஜூஸ் போடுப்பா. ஐயா, ஜூஸ் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. ரொம்ப நல்லா இருக்குப்பா, இந்த வெயிலுக்கு செம்ம குளிரா இருக்கு. அருணின் கடை ஊர்ல பிரபலமாயிடுச்சு. ஊர்ல இருந்த பெரிய ஜூஸ் கடைக்காரர் முரளிக்கு பொறாம. முரளி மறுநா ஆட கூட்டிட்டு வந்து அருணி ஜூஸ் கடையை உடைச்சிட்டான். ஐயோ, என் கடைய யார் இப்படி உடைச்சது? அத பார்த்த ஊர் மக்கள் எல்லாரும் அங்க வர ஆரம்பிச்சாங்க. நீ கவலைப்படாத அருண், உன் கடையை நாங்க சரி பண்ணி தரோம். ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அருணுக்கு பழைய மாதிரியே ஒரு ஜூஸ் கடைய சரி பண்ணி கொடுத்தாங்க.